alkanes. Alkanes na நமக்கு தெரியும், it's a simplest class of organic compounds. Hydrocarbons னு சொல்லலாம். அது வந்து single covalent bondனால ஆனது. இப்போ இந்த alkanes வந்து நம்ம saturated hydrocarbons சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து paraffins னு சொல்லலாம். Paraffins ஏன் சொல்றேன்னா, லாட்டின்ல paraffin-னா little activity அப்படின்னு அர்த்தம். அதாவது alkanes வந்து எப்பவுமே என்ன சொல்றது, ஹைலி ரியாக்டிவ் கிடையாது, ரொம்ப மந்தமா தான் இருக்கும், அதனோட ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால அதை பாராஃபின் அப்படின்னு சொல்லலாம். பாராஃபின்னா லிட்டில் ஆக்டிவிட்டின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளஸ்ட் அல்கேன் மீத்தேன் எடுத்துக்கிறோம். இந்த மீத்தேன்ல the carbon is in sp3 hybridized state and the hydrogen is on oneness. So the methane forms as எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, 4 sp3 hybridized ஆர்பிட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜனோட ஒன்னஸ் ஆர்பிட்டலோட ஓவர்லாப் ஆகுது. ஓவர்லாப் ஆகுறதுனால நமக்கு மீத்தேன் கிடைக்குது. ஸோ இப்போ இப்படி ஓவர்லாப் ஆகுறது எப்படி நடக்குதுன்னா, ஹெட் ஆன் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன்னால என்ன ஃபார்ம் ஆகும்னா சிக்மா பாண்ட். ஸோ சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இட் இஸ் ஸ்ட்ராங்கர். The electron diffraction and the spectroscopic studies have been shown that இப்போ HCC இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 109 degree 28 minutes. CH bond length வந்து 1.10 Armstrong and CC bond length is 1.54 Armstrong. இப்போ இந்த அல்கேன்ஸ்ல பார்த்தோம்னா அதில் உள்ள கார்பன்ஸை வந்து நம்ம 4 வகையா பிரிக்கலாம். பிரைமரி கார்பன், செகண்டரி கார்பன், டெர்ஷியரி கார்பன் அண்ட் குவாட்டர்னரி கார்பன். பிரைமரி கார்பன்னா என்னன்னா, இது வந்து ஒரே ஒரு கார்பன் ஆட்டத்தோட தான் அட்டாச் ஆயிருக்கும், அது பிரைமரி கார்பன். அப்ப செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரினா நமக்கு என்னன்னு தெரியும். 2 கார்பனோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி, 3 கார்பனோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா டெர்ஷியரி, 4 கார்பனோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது வந்து குவாட்டர்னரி. ஐசோமரிசம், அல்கேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசோமரிசம்னு பார்த்தோம்னா, அல்கேன்ஸ் வந்து என்ன ஐசோமரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுதுன்னா செயின் ஐசோமரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் இருக்குல்ல இந்த அல்கேன்ஸ்ல, தட் இஸ் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், இதுங்கெல்லாம் வந்து ஐசோமரிசம் கொடுக்கறது இல்ல. பியூட்டேன்ல இருந்து ஐசோமரிசம் கிடைக்குது, செயின் ஐசோமரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் மட்டும் ஐசோமரிசம் கொடுக்கறது இல்ல. ஜெனரலா எப்படி வந்து நம்ம அல்கேனை ப்ரிப்பேர் பண்றோம்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் அண்ட் alkynes. Hydrogenation of alkenes and alkynes. Alkanes are formed by possessing a mixture of an unsaturated hydrocarbon and a hydrogen or finely divided nickel at 200 to 300 degrees Celsius. For example, இப்போ வந்து நமக்கு ஈத்தேன் தேவை அப்படின்னா, ஈத்தீனை எடுத்து நம்ம ஃபைன்லி டிவைடட் நிக்கல் இருக்கு இல்லையா, அதுல 200 to 300 டிகிரி செல்சியஸ்ல ஹைட்ரஜனோட சேர்த்து பாஸ் பண்ணோம்னா நமக்கு ஈத்தேன் கிடைக்கும். அதான் ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். அல்கீன்ஸ்லயும் அல்கைன்ஸ்லயும் ஹைட்ரஜனை ஆட் பண்றோம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் அட் 200 to 300 டிகிரி செல்சியஸ். இது மூலமா வந்து நம்ம அல்கேனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட். இதை தவிர நிறைய மெத்தட்ஸும் இருக்கு. டிகார்பாக்சிலேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், reduction of alkyl halides, reduction of alcohols, aldehydes, ketones and carboxylic acid, action of sodium on alkyl halides. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ல வந்து நம்ம அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸோட ஹைட்ரோலிசிஸ் மூலமா கூட நம்ம அல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ அல்கேன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, we had already said that they are called as paraffins. ஏன் paraffins? paraffins-னா லிட்டில் ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு, மந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த அல்கேன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 அல்கேன்ஸ் இருக்குல்ல, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், தட் இஸ் C1 to C4, இது எல்லாமே வந்து கேசஸ் தான். அதுக்கப்புறம் உள்ள 13 மெம்பர்ஸ், 13 மெம்பர்ஸ், தட் இஸ் C5 to C17, அதாவது பென்டேன்ல இருந்து ஹெப்டாடெக்கேன்
அது வரைக்கும் எல்லாமே liquids. The higher members from C18 ல இருந்து வரக்கூடிய அந்த மெம்பர்ஸ்லாம் வந்து waxy solids. So first lower members, first 4 பேர் அவங்க வந்து gas. அதுக்கப்புறம் 5 ல இருந்து 17 வரைக்கும் அவங்க வந்து liquid. அதுக்கப்புறம் 18க்கு மேல உள்ள மெம்பர்ஸ் வந்து they are waxy solids. Alkanes have non-polar molecules and they are insoluble in water. அதுல non-polar molecules இருக்கிறதுனால they are insoluble in water. Alkanes ஓட boiling points பார்த்தோம்னா கரெக்டா ரெகுலரா இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்டும் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈவனா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனா அதோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லாம இர்ரெகுலரா இருக்கும். இப்ப அல்கேன்ஸோட பாயிலிங் பாயிண்ட்ஸ் வந்து ஈவனா போயிட்டு இருக்கும். அதாவது கார்பன் ஆட்டம் அதிகமாக அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டா பார்த்தோம். ஆனா for alkane which exist in isomeric formsல உள்ள alkanesக்கு எப்படி இருக்குன்னா பாயிலிங் பாயிண்ட் branched chain isomerக்கு வந்து ரொம்ப கம்மியான பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் than the normal isomer. For example N-butaneோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 0 degree Celsius. ஆனா அதுவே ஐசோபியூட்டினோட பாயிலிங் பாயிண்ட் வந்து -12 degree Celsius. அதாவது பிரான்ச்சடா உள்ள அந்த அல்கேனோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். நார்மலா அந்த பிரான்ச் இருக்கிறதுனால அதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மி ஆகுது. ஏன் வந்து பிரான்ச்னால வந்து பாயிலிங் பாயிண்ட் கம்மி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ச்சிங்னால என்ன ஆகுது, அந்த மாலிகுலோட ஷேப் வந்து மாறிடுது. ஒரு ஸ்பியர் மாதிரி ஆயிடுது. அதாவது லீனியரா இல்லாம ஒரு ஸ்பியர் மாதிரி ஆயிடுறதுனால அதோட சர்ஃபேஸ் ஏரியா குறையுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா குறையுதுனால இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வீக் ஆகுறதுனால அது வந்து லோயர் டெம்பரேச்சர்லயே பாயில் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ வந்து பிரான்ச்டு அல்கேன்ஸ் ஹேவிங் லோயர் பாயிலிங் பாயிண்ட் தேன் த லீனியர் அல்கேன்ஸ், நார்மல் அல்கேன்ஸ்னு வச்சுக்கிறோம். ஏன்னா பிரான்ச் இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா அது இட்ஸ் டென்ஸ் டு ஃபார்ம் லைக் எ ஸ்பியர், ஒரு ஸ்பியர் மாதிரி ஆகுறதுனால அதனோட சர்ஃபேஸ் ஏரியா குறையுது. சர்ஃபேஸ் ஏரியா குறையறதுனால அதனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வீக் ஆகுது. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வீக் ஆகிறதுனால அது லோயர் பாயிலிங் பாயிண்ட், லோயர் டெம்பரேச்சர்ல பாயில் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் தென் இப்போ வந்து அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இப்போ அல்கேன் வந்து நம்ம வந்து இனர்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மந்தத்தன்மை, பாராஃபின் லெஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை வந்து நம்ம லெஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம்னா I had already told you it seems. அதாவது கார்பன் வந்து it is in sp3 hybridized state, ஹைட்ரஜன் is in s. அப்ப இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது மீத்தேன்ல எடுத்துக்கோமே, sp3க்கும் sக்கும் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்னது ஆல்மோஸ்ட் நான் போலார்ன்றதுனால இது வந்து எதனாலையும் பாதிக்கப்படாது. அண்ட் தென் அதே மாதிரி மீத்தேனுக்கு இன்னொரு மீத்தேனுக்கும் ஃபார்ம் ஆகிற அந்த பாண்டு பார்த்தோம்னா கூட sp3 சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் நான் போலார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால they do not react with hydrochloric acid, sulfuric acid, acidோட ரியாக்ட் பண்ணாது, பேஸோட ரியாக்ட் பண்ணாது, reducing agentோட ரியாக்ட் பண்ணாது. எதனாலனா it is the hybridization, the bond formed is sigma bond and it is non-polar. இதனால வந்து அது மோஸ்டா எதனோடையும் ரியாக்ட் பண்றது இல்ல. அண்ட் தென் இப்ப அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா எப்படி நடக்குதுன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் மூலமா தான் நடக்குது. we know that free radicalனா அது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் RH ஒரு அல்கைல் உருபுற ஹைட்ரஜன் இருக்குன்னா அது ஒரு கிளீவேஜ், அந்த பாண்ட்ல ஒரு கிளீவேஜ் உருவாகி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மூலமா தான் இதோட ரியாக்ஷன் நடக்குது. இதோட ரியாக்ஷன்ஸ் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஹாலஜினேஷன்ல நம்ம எல்லாமே சொல்லிட்டு போகலாம். குளோரினேஷன், புரோமினேஷன், அயோடினேஷன் எல்லாமே வரும். அண்ட் தென் ஹாலஜினேஷனுக்கு அடுத்து நைட்ரேஷன், அதுக்கப்புறம் சல்ஃபனேஷன், அதுக்கப்புறம் குளோரோசல்ஃபனேஷன். இதெல்லாம் வந்து அல்கேனோட சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். அண்ட் தென் தெர்மல் அண்ட் கெட்டாலிட்டிக் ரியாக்ஷன்ஸும் இருக்கு. ஆக்சிடேஷன்,
pyrolysis cracking at higher temperature, isomerization, aromatization, இதெல்லாம் வந்து வேற ரியாக்ஷன்ஸ். இப்போ இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தா அந்த aromatization அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, aromatization என்ன, ஃபார்மிங் ஆஃப் aromatic compounds. எப்படி ஃபார்ம் ஆகுது, N-ஹெக்சேனை ஒரு 600 டிகிரி செல்சியஸ்ல Cr2O3ல பாஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த, அதாவது N-ஹெக்சேன்றது லீனியர் மாலிகுல், அதை வந்து ஒரு 600 டிகிரி செல்சியஸ்ல Cr2O3ல நம்ம பாஸ் பண்ணும் பொழுது benzene is produced. அதாவது alkanes containing 6 to 10 carbon atoms are converted into benzene and its homologous at high temperature and in the presence of catalyst. இதுதான் வந்து aromatization. 6லேருந்து 10 கார்பன் ஆட்டம் வரைக்கும் உள்ள அந்த அல்கேன்ஸை நம்ம வந்து ஹையர் டெம்பரேச்சர்ல இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு அது என்ன ஆகுது, ரிங் ஃபார்ம் ஆகி பென்சின் அண்ட் அதோட ஹோமோலக்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ப்ராசஸ் பேர் தான் அரோமடைசேஷன். எக்ஸாம்பிள் தான் அது. N-ஹெக்சேனை வந்து Cr2O3ல 600 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணோம்னா நமக்கு பென்சின் கிடைக்குது.